ஏங்க இந்த காற்றெல்லாம் என் கையில் அப்படியே படும்போது அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி இருக்குங்க, மணக்குதுங்க. சத்தியமாக சொல்கிறேன், கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே கூட இப்படி ரோடு இல்லை. ரோட்லேயே சாப்பாடை போட்டு குழச்சி அடிக்கலாம்னு சொல்லுவோம், அப்படி இல்லை, அந்த மாதிரி இருக்குது ரோடு. வெள்ளியங்காடுக்கு போகிற ரோடு சூப்பராக இருக்குல்ல. கரெக்டாக சன்செட் ஆகிற டைம் வந்திருக்கேன். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். கீழே இறங்கும் போது கீர்லேயே இறங்குங்க. இன்ஜின் பிரேக்கிங் தான் பெஸ்ட்டு பிரேக்கிங் ஹில்ஸில். சோளக்காய்ச்சி வாய் வளருதே. சோளத்தட்டை. எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நான் எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளியங்காடு நிறைய பேர்த்துக்கு தெரியும், கோயம்புத்தூர் வெள்ளியங்காடு நிறைய பேர்த்துக்கு கோயம்புத்தூரில் தெரியும். அங்கே தான் போகிறேன். சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான். நானே இது வரைக்கும் போய் பார்த்ததில்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் கிளம்புறேன் நம்ம மோட்டோ வ்ளாக் செட்டப்போட. ஸோ எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். மற்றதெல்லாம் போகும்போது கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ஓகே பாய், போயிட்டு வந்துடுறேன். இவங்க 2 பேரும் என்னோட சன்ஸ். இவர் பெரியவர், இவர் சின்னவர். என்ன படிக்கிறேன்? என்ன ஸ்டாண்டர்ட்? நீமா? என்ன ஸ்டாண்டர்ட்? வெரி குட். இன்றைக்கி என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நவம்பர் 8th. $44 minutes காட்டுது நம்ம வீட்டில் இருந்து. ரொம்ப சூப்பரான ஏரியா வெள்ளியங்காடு. ஸோ எனக்கும் பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. சும்மா போய் பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வர்றது தான். நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என் பேர் சந்துரு, நம்ம சேனல் பேர் ஆஷா சந்துரு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மழை வர்ற மாதிரி இருக்குது. மழை வரக்கூடாது, மழைனால தப்பிச்சுக்குவேன். பட் ஆனால் அந்த ஏரியா ஃபுல்லாகவே செம்மையாக இருக்கும், மழை வர மாதிரி தான் இருக்கும். மேட்டுப்பாளையம் ரோட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். பெரியநாயக்கம்பாளையத்துலேருந்து லெஃப்ட்டு காட்டுது கூகுள். ஃபஸ்ட்டு நம்ம பெரியநாயக்கம்பாளையம் போய்க்கலாம். இந்த மாதிரி பின்னாடியே போகாதீங்க. இந்த மாதிரி இந்த லோடு கட்டிட்டு போகிறாங்கல்ல, இந்த மாதிரி டாட்டா ஏஸில் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி கம்பி, இது சேஃப்டியே கிடையாது. எப்போ வேணால் என்ன வேணாலும் ஆகலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒன்று சைடில் வந்துடுங்க, பின்னாடி மட்டும் போகாதீங்க. அது 2 வீலராக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி. சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அவங்கள சொல்லி நம்ம ஒரு பிரயோஜனம் இல்லை. பாதிக்கப்படுறது நம்ம தான். பெரியநாயக்கம்பாளையம் ஃப்ளைஓவர் ஏறி இறங்கணுமா இல்லை பட் ஆனால் கீழேயே போகுமான்னு தெரில. கூகுள் எப்படி காட்டுதுன்னு தெரில. பார்ப்போம். ஃப்ளைஓவர் ஏறி இறங்குற மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். வண்டி எடுத்தால் தாங்க ஒரு பாசிட்டிவ் வைபே கிடைக்குது.
ஏன் எனக்கு மயக்கம், ஏன் எனக்கு நடுக்கம், ஏன் எனக்கு என்ன ஆச்சு. ப்ராப்பராக ட்ரைவ் பண்ணுங்கள், ஸ்பீடு லிமிட்லேயே வச்சுக்கோங்க. சைடு மிரர் இல்லாமல் வண்டி எடுக்காதீங்க. தயவு செய்து சைடு மிரர் மாட்டிக்கோங்க. முடிஞ்சால் பிளைண்ட் ஸ்பாட் மிரரும் மாட்டிடுங்க. நானே வாங்கி மாட்டணும், அப்புறம்னு மாட்டாமே வச்சுருக்கேன். மேலே ஏறுதா கீழே போகுதா, கீழே தான் காட்டுது கூகுள். சேச்சி கீழே தானே? எஸ், கீழே தான். ஓகே, இன்னும் பெயிண்ட் அடிக்காமே வச்சுருக்காங்க. பாலம் கட்டி வருஷமாச்சு. மெயின்டெனன்ஸே இல்லை. இந்த பழைய பாலமாட்டிருக்கு. லெஃப்ட்டு காட்டுது. கோவனூர் ரோடு. இந்த ரோடு நம்ம கைவிண்ட கலையாச்சே. இதுதான் கோவனூர் ரோடு, பாலமலை அந்த ரோடு. போகலாம், ஒரு நாளைக்கு பாலமலை போகலாம். மனசில் வச்சுருந்தேன், மறந்துட்டேன். இப்போ இங்கே வரவும் தான் ஞாபகம் வருது. பாலமலை செம்மையாக இருக்கும், ஹில்ஸு பாலமலை. வெள்ளியங்காடு 17 கிலோமீட்டர்ஸ். டைம் பார்த்திங்கன்னா 4 o'clock ஆச்சு. 4:30க்கு ரீச் ஆயிடுவோன்னு போட்டிருக்கு. அங்கே மேகம் பார்த்தா கருகும்னு இருக்குது. மழையில் நனைஞ்சா மாட்டிக்குவோம். எதுவுமே எடுத்துகிட்டு வரல, க்ளவுஸை மட்டும் போட்டு கிளம்பிட்டேன். ரெயின் லேயரில் கூட எடுத்துகிட்டு வரல. சூப்பராக இருக்குல்ல ரோடு, வளைஞ்சு போகிறது. இன்னும் ஒரு லிமிட் ஸ்பீட்லேயே போகணும், ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது. ரிட்டர்ன் வரும்போது நமக்கு இதே ரூட்டு காட்டுதா இல்லை வேறு ரூட்டான்னு தெரில. சூப்பராக இருந்துச்சுங்க தேனி ட்ரிப்பு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லாங் ட்ரிப்பு மோட்டோ வ்ளாக் செட்டப்பில். ரைட்டு, இன்னும் ஒரு 2 சம்பவம் நடந்துச்சு. பேட்ரி லோவாயிருச்சு, அது என்னோடய மிஸ்டேக்கு. விண்டு மஃப் மிஸ் பண்ணது அது என்னோடய மிஸ்டேக் தான். பட் ஆனால் என்ன அறியாமல் நடந்தது. ஃபுல்லாக தண்ணி ரைட் சைடில் இப்படி தேங்கி நிற்கிது. டேர்னிங்லாம் தயவுசெய்து ஃபாஸ்ட்டாக மட்டும் ட்ரைவ் பண்ணிடாதீங்க, அப்படியே படுக்க போட்டுரும். அவங்க பாருங்கள் ஏங்க, நம்ம கோயம்புத்தூர் பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள். சொர்க்க பூமிங்க நம்ம கோயம்புத்தூர். அப்படியே போக 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 சில்லுன்னு காற்று வருது.
செம இன்னும் சைட் ஆயிடுச்சுங்க எல்லாம். லைட்டாக தூருது. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? வாவ், அடடடடா. கோழி பண்ணையா? யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ரோடெல்லாம் பிடிக்கும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரோடுனா இந்த மாதிரி இயற்கையோட, இந்த மாதிரி இயற்கைக்குள்ளே ரோடு போட்டிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி சொல்கிறேன். கிலோமீட்டர் நம்மளோட லொக்கேஷன். ஃபுல்லாக வாழை தான், வெள்ளியங்காடு ஃபுல்லாக. வா, வா, மூலிகை வாசம்தான். மூங்கில் காடுகளே, வளைச்சு வளைச்சு ஓட்டுறதுக்கு செம்மையாக இருக்கு. நல்லா இருக்கு. இந்த மாதிரி வித்தையெல்லாம் ஆள் இல்லாத இடத்துல காமிச்சுக்கணும். மற்றவங்க முன்னாடி காமிச்சா ட்ரங்க் அண்ட் டிரைவ் முத்திரை குத்திடுவாங்க. ஓ வாவ், இங்கே இருந்தால் ஹில்ஸ் ஏறுது. மலைப்பகுதி ஆரம்ப, கவனமாக செல்லவும். வா, செம்மையாக இருக்குது ஸ்மெல்லு. வாவ், லைட்டாக மழை பெஞ்சிருக்குங்க, ஈரமாக இருக்குது. ஐயோ, யானை வராமல் இருந்தால் சரி. கரெக்டாக யானை இறங்குற டைம் வந்திருக்கேன். மணி 4:15. லைட்டாக அங்கங்கே தூருது, மழை தூருது. அங்கே பாருங்க, அப்பா வியூ பாருங்களேன். ஐயோ பியூட்டிஃபுல்லுங்க. லைட்டாக மழை தூருது. மாட்டினான்டா, இருங்க அந்த பக்கம் போய்க்கலாம். சந்துரு மாட்டினா, மலையில் மாட்டி விட்டான். ஸ்லோவாக வரணும் ஹில்ஸில் இறங்கும் போது. புயல் அடித்தாலும் பரவாயில்ல,
இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்கிறோம். ஓ இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த லொக்கேஷனுக்காக தான் எதிர்பார்த்தேன். எப்படி வேற லெவலில் இங்கே பாருங்கள், அங்கே ரோடு போயிட்டுருக்கு, கார் வந்துட்டுருக்கு, ஃபுல்லாக தென்னை மரம், நடுவுலலாம் வாழை போட்டிருப்பாங்க. தென்னை மரம் இருக்கிறனால வாழை கண்ணுக்கு தெரியாது. செம்மையாக இருக்குல்ல வியூ, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அங்கே மாடு விவசாயி. ஓகே, நம்ம கிளம்பலாம். இன்னும் 9.5 கீழே தான் இறங்குது. ஓகே, இதுலேருந்து கீழே இறங்குது. கீழே இறங்கும் போது கியர்லேயே இறங்குங்க, நியூட்ரல் பண்ணாதீங்க, வண்டி ஆஃப் பண்ணாதீங்க. வண்டி ஆனில் வச்சுட்டு கியர்லேயே இறங்குங்க. இன்ஜின் பிரேக்கிங் தான் பெஸ்ட்டு பிரேக்கிங் ஹில்ஸில் என்னை பொறுத்த வரைக்கும். வண்டிக்கும் எந்த ஒரு டேமேஜ் வராது. வா, அவ்வளோ நல்லா இருக்குது இந்த வாசம். ஐயோ, ஏதோ ஒரு ஊர் பேர் போட்டிருந்துச்சு, கவனிக்காமட்டேன். மருதூர்னு ஏதோ போட்டிருந்துச்சு. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரி இருக்கு. இத்தனை வருஷமாக கோயம்புத்தூர்ல இருந்துட்டு இந்த பக்கம் வரலையேன்னு அவ்வளோ வருத்தமாக இருக்குது. நமக்கு இந்த செட்டப்பில் தான் வரணும்னு எழுதியிருக்குங்க. சரிதான், மழை பெஞ்சிருக்கு, ரோடெல்லாம் ஈரமாக இருக்குது. பாருங்க, ஒரு கோயில் இருக்குது. 8.4 கிலோமீட்டர் காட்டுது. ஃபாஸ்ட்டாக தான்ப்பா வர்றாங்க கார்காரங்களாம். பாருங்க, ரைட்லேயே தான் ஏறி வராங்க. நம்மளை பார்த்தோன்னே லெஃப்ட் ஒதுங்குறாங்க. சொல்லலை அங்கங்கே வாழை இருக்குன்னு தெரியாது. தென்னை மரத்துக்குள்ளே வாழை போட்டிருந்தா தெரியாது. என்ன இங்கே மட்டும் மழை வருதா? வா, அங்கே பாருங்களேன் இந்த புல்லெல்லாம். சோலையா, சோளக்காச்சி, வாய் வளருதே. சோளம், சோளத்தட்டை. இந்த மாட்டுக்கு தீவனமாக போடுவாங்கள்ல. இது என்னடா அது? தக்காளி. டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஏதோ வேற ஒரு உலகத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. இது ப்ளீச்சி கவுண்டர்னு ஊரா? என்னங்கடா ஊர் பேர்?
மழை வருது. மாட்டினடா மவனே, மலையில் மாட்டினடா. லைட்டாக வருதா ஜாஸ்தி வருதா தெரியலையே. கடவுளே, மழை கொஞ்சம் மெதுவாக வந்தாலே போதும். இன்னும் 7 கிலோமீட்டருக்கு நம்ம லொக்கேஷன் வெள்ளியங்காடு. நம்ம லொக்கேஷனை டச் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஆயிடுவோமா? எவ்வளோ தூரம் வந்தாச்சு. மழை வேலை வருது, கேமரா ஒன்றும் ஆகாதா? வாட்டர் ப்ரூஃப் தான். லென்ஸில் மழை துளி போட்டால் ஒன்றுமே தெரியாது. தாயனூர் இங்கே கொஞ்சம் மழை இல்லை. வாவ், உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது நம்ம இங்கே இருந்தோம்னா. ஐயோ, எல்லா செடியும் கலந்து ஒரு வாசம் வருது. அதை வார்த்தையால் சொல்ல முடியாது, ஃபீல் பண்ணால் மட்டுமே முடியும். வா, இங்கே மழை இல்லை. இருங்க, லென்ஸை மட்டும் லைட்டாக தொடச்சி விட்டுறேன், அப்புறம் உங்களுக்கு கிளியராக காட்ட முடியாது. இப்போ போயிட்டுருக்கும்ல வெள்ளியங்காடு, இது யாரோட ஊருன்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓரளவுக்கு ஊருக்குள்ளே வந்துட்டேன் நினைக்கிறேன். இங்கே ஓடெல்லாம் போகுது. ரைட்டில் போகணும். தி ரைட். ஐயா ஐயா இருங்க, போய்க்கிறேன். ஃபுல்லாக இங்கே நல்லாவே மழை வந்திருக்குங்க. டேய், என்னடா மழை வருது, நீ பாட்டுக்கு மொபைலு. ஆஹா, இங்கே பார்த்தீங்களா? நான் அதை கவனிக்கவே இல்லை. மொபைலுக்கு ஒரு கவர் வாங்கணுங்க, வாட்டர் ப்ரூஃப் கவரு. பவுச்சா அது பேர்? வாட்டர் ப்ரூஃப் பவுச். பரவாயில்ல, பெட்ரோல் பங்க் இருக்குது. பெரிய மழை வந்துருந்தால் மொபைல் பாருங்கள். நான் ஆர்வ கோளாறில் எல்லாம் மறந்துடுறேன். சூப்பராக இருக்குல்ல இந்த ரோடு. ஏன்னு ஸ்டாப் பண்ணுறாங்க? என்ன இல்லை, சத்தியமாக சொல்கிறேன், கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே கூட இப்படி ரோடு இல்லை. கேவலமாக இருக்குது ரோடு கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே. இங்கே பாருங்கள், வடிவேல் சொல்கிற மாதிரி இதெல்லாம் என்னடா ஊர்? துபாயில் ரோட்லேயே சாப்பாடை போட்டு குழச்சி அடிக்கலாம்னு சொல்லுவோம், அப்படி இல்லை, அந்த மாதிரி இருக்குது ரோடு. வெள்ளியங்காடுக்கு போகிற ரோடு. இன்னும் 3.2 கிலோமீட்டர், 4 மினிட்ஸ் தான் காட்டுது. போகிறோம், ஒரு டீ அடிக்கிறோம், ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அப்படியே ரிட்டர்ன் ஆகிறோம் வெள்ளியங்காட்டில். ஃபேண்டாஸ்டிக் ரோடுங்க. வாவ், சூப்பர். இங்கே பாருங்க, ஒரு வேவ் மாதிரி இருக்கு ரோடு, அப்படியே ஏறி ஏறி இறங்குது. ஃபுல்லாக விவசாய பூமி தான். அந்த
ரைடிங் ஜாக்கெட் இதெல்லாம் போட்டு வந்தால் இந்த இதெல்லாம் ஃபீல் பண்ண முடியாது இந்த இயற்கையை. அதனால தான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது. லாங்கு போனால் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த இயற்கை சூழலோடு கலந்து அப்படியே அந்த ஒரு ஃபீல் கிடைக்காது. பாருங்களேன், இந்த காற்றெல்லாம் என் கையில் அப்படியே படும்போது அந்த இவர் சொல்கிற மாதிரி இருக்குது. அது என்னது, நம்ம பூமாப்பட்டி தங்கப்பாண்டி, ஏங்க இந்த காற்று என் மேலே படும்போது அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி இருக்குங்க, மணக்குதுங்க. ஏங்க சூப்பருங்க. இங்கே பாருங்க, வீடு சூப்பராக இருக்குது, க்யூட்டாக. ஓ பஸ்ஸு 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 பஸ்ஸு. வெள்ளியங்காட்டில் ஒரு ரெசார்ட் இருந்தால் சூப்பராக இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு, அப்படி இல்லையா யாரையாவது ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கணும். அதுவும் இல்லையா இந்த மாதிரி வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஓடிடணும். வந்தாச்சுங்க. 130 மீட்ரு, 120 எங்கே காட்டுது? வெள்ளியங்காடு பஸ் ஸ்டாண்டு காட்டுமோ? இருங்க, ஸ்ட்ரைட்டாக போனோம். பட் ஆனால் லொக்கேஷன் வந்து வனபத்திரகாளியம்மன் கோவில், கோயம்புத்தூர். அது என்னது, ஆதி மாதையனூர், அட்டப்பாடி. நம்மளோட லொக்கேஷன் லெஃப்டில் தான் காட்டுச்சு. அங்கே என்ன தான் இருக்குன்னு போயிட்டு வருவோம். சரி, நம்ம யூட்டன் போட்டு ஒரு டீ சாப்பிட்டு இன்னொரு நாளைக்கு கொஞ்சம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். இன்றைக்கி டைம் இல்லை. இன்னொரு நாளைக்கு மார்னிங்கே வந்துட்டு ஃபுல்லாக சுற்றி அடிச்சுட்டு எங்கே டீ சாப்பிட்லாம். டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போகுதுன்னு நினைக்கிறேன் போக போக. பட் ஆனால் இப்போ நம்ம போகிற டைம் சேஃப்டி கிடையாது. வேற மாதிரி இருக்குங்க வெள்ளியங்காடு, வேற மாதிரி. தாத்தா பாருங்க, கட்டில் போட்டு இப்படி ஜம்முன்னு படுத்துருக்காரு. போயிட்டே இருக்குது ரோடு, ஸ்ட்ரைட் ரோடு. சூப்பராக இருக்குல்ல. கரெக்டாக சன் செட் ஆகிற டைம் வந்திருக்கேன். வாவ், என்னோட சேர்ந்து அப்படியே நீங்களும் ஸ்பீட் பிரேக்கர் நீங்களும் இந்த ரைடு என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நான் நம்புகிறேன். இங்கே பார்த்தீங்களா மழை வருது, இங்கே மட்டும். சன்செட் ஆகுது, மழை வருது, அவ்வளோ மழை நின்றுச்சு. செம. சரி, ஓகே, யூட்டன் அடிச்சுக்கலாம். விட்டா போயிட்டே இருக்குது. நம்ம சேனல் பேர் ஆஷா சந்துரு. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye from Asha Chandru Vlogs. Bye.